மகாபெரிவா சரணம். பெண்களை பற்றி சொல்லக்கூடிய பழமொழிகளில் ஒரு சில பழமொழிகள் நமக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்கும். எதற்காக அப்படி சொன்னாங்க, இப்படி இருந்திருக்காது, ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய பழமொழிகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இதை சொல்லும் பொழுது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? ஆவதும் பெண்ணாலே, ஒரு நல்ல விஷயத்தை அவள் உருவாக்குகிறாள், பெரிய பெரிய சாதனைகளை அவள் செய்கிறாள். அழிவதும் பெண்ணாலே, அவளே அழிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பொருள் கொள்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது பெரிய புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் சொல்லி நம்ம எடுத்துக்காட்ட சொல்லி நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் இங்கே என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொண்டது தவறு. ஏன் அப்படின்னா, முன்னோர்கள் கண்டிப்பாக பெண்களை அப்படி இகழ்ந்து சொல்லி இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் பெண்களை சக்திகளாக போற்றிய காலம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எதை இங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அழிப்பது அப்படிங்கிறது துன்பங்களை அழிப்பது. இப்போ சத்யவான் சாவித்திரி கதை நமக்கு தெரியும். அந்த சாவித்திரி என்ன செய்தாள் என்றால், தன் கணவனுக்கு நேர வந்து அந்த துன்பத்தை அப்படியே அழித்து விட்டாள். எப்படி? தன்னுடைய சாமர்த்தியத்தால், தன்னுடைய புத்திசாலித்தனத்தால். அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, யமன் வந்து விட்டார். வந்து உனக்கு இந்த பாக்கியம் இழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கணவனை என்ன பண்ணுறாரு, அவனுடைய உயிரை எடுத்து செல்ல போகிறான். இப்போ அவள் என்ன பண்ணுறா, எனக்கு ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு அவள் கேட்பான். கேட்டவுடனே வரிசையாக எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். என்ன கேட்டுட்டு வருவா? எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், ஆகட்டும் சொல்லுவார். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, அப்போ இதையெல்லாம் செஞ்சால் என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கணுமே, இத்தனை வரத்தையும் கொடுத்துட்டு நீ எப்படி என்னுடைய கணவனுடைய உயிரை எடுத்துகிட்டு போக முடியும் சொன்னோன்னே அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, நாம் இத்தனை வரங்களையும் அவசரப்பட்டு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரங்கள் எல்லாம் உண்மையாக வேண்டும் என்றால் அங்கு சத்தியவான் பிழைத்திருக்க வேண்டும் இல்லையா? அப்பொழுது அவளுடைய அந்த புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய கணவனின் உயிரை காப்பாற்றினாள் அப்படின்னு நம்ம படித்தோம். அதுதான் இங்கு அழிப்பது. தன்னுடைய துன்பங்களை, தன்னுடைய குடும்பத்தாருக்கு, சுற்றத்தார்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை அழிப்பது அப்படின்னு இங்கே நமக்கு தெரியுது. இப்போ இந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்வது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நமக்கு இது போல தவறான அபிப்பிராயங்களை தான் உருவாக்கும். இதுக்கு அழகாக ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. கிருபானந்த வாரியார் அவர் ஒரு இடத்துல இருந்துட்டு பக்தர் வீட்டில் தங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி போகிறப்ப அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்கிறாரா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆப்பிள் கொடுக்குறாரு. ஆப்பிள் கொடுத்தவன் நம்ம என்ன பண்ணுவோம், தோல் செய்விட்டு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, தோலை எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பார்க்கலாமா? தோலை எடுத்து கொடு அப்படின்னா தோலை அப்படியே சீவி அவர்கிட்ட அந்த தோலை கொடுக்கறதான் தோலை எடுத்து கொடு. ஆனால் அவர் என்ன பொருளில் சொன்னார், தோலை எடுத்துட்டு அந்த ஆப்பிளை கொடு. இதுதான் நம்ம பொருள் கொள்வது இல்லையா? இப்போ அந்த உதவியாளர் என்ன பண்ணார் அப்படின்னா, தோலை எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பொட்டணமாக கட்டி அவர்கிட்ட கொடுக்குறாரு. வாரியார் பார்க்குறாரு, சரி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக போட்டு கொடுத்துருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரயிலில் போகும்போது பிரித்து பார்க்குறாரு, உள்ள தோல் இருக்குது. கூட வந்த உதவியாளர்கிட்ட கேட்டார், என்னப்பா செஞ்சு அப்படின்னு. நீங்கள் தானே தோல் எடுத்து கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அவருக்கு தெரிந்தது அவனுடைய புத்திசாலித்தனம் அவ்வளவுதான் என்று. அதுபோலத்தான் இங்கு நாமும் அந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்ளும் பொழுது சில சமயங்களில் இது போல பல நல்ல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆக எந்த ஒரு பழமொழியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்குள் ஒரு நல்ல விஷயத்தையும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு அதை தேட ஆரம்பிக்கலாம். தேடினால் கண்டிப்பாக நம்முடைய தேடலுக்கு ஒரு விடை கிடைக்கும். மகாபெரிவா சரணம்.